இந்த வில்வ இலையை நல்லா இந்த மாதிரி நசுக்கிட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி நசுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கஷாயம் வைக்கணும். கஷாயம் வச்சு அந்த கஷாயத்தை டெய்லி குடிச்சிட்டு வந்தால் பித்தம் உள்ளே சேர்ந்தால் அந்த பித்தம்லாம் வெளியில் வந்துடும். வில்வம் பழம் இருக்குல்ல, வில்வ பழத்தை நல்லா உடச்சிடணும். உடச்சி ஒரு பானை, அந்த பானையில் அந்த வில்வ பழத்தை உடச்சி போட்டு நெய் ஊற்றிடணும். அதில் நெய் ஊற்றிட்டு லேசாக அதில் ஒரு சின்ன கற்பூரத்தை போட்டு பற்ற வச்சிருந்தோம்னா புகை வரும். ஒரு அறைக்குள்ளே அந்த புகையை போட்டுட்டு அந்த புகையை சுவாசிக்கணும் நீங்கள். அதாவது ரொம்ப சோர்வாக இருக்குது, பசி முடியல, உணவு கூட கிடைக்கல அப்படின்னா இந்த புகையை சுவாசித்தாலே ஒரு நாள் முழுக்க வேலை செய்ய முடியும். மண்டையில் இருக்க பித்தத்தெல்லாம் எடுத்துரும், உடம்பை புத்துணர்ச்சி தரும். அந்த அறை இருக்கு இல்லையா, உங்கள் படுக்கை அறை அல்லது வராண்டா, இந்த மாதிரி இந்த புகை போச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஆறான்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய மொத்தம் 6 ஆறா இருக்குது. இந்த ஆறாக்கள் சக்கரங்கள், அது பேர் தமிழில் என்ன சொல்லுவாங்க, சக்கரங்கள். இதெல்லாம் ரொம்ப சுத்தமாகும். வில்வம் சிவனுடைய தல விருட்சம். சிவன் ரொம்ப கோபக்காரர். அதனால் அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய, உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மரமாக வில்வம் விளங்குகிறது. வில்வத்தில் நிறைய மருத்துவம் செய்யலாம். வில்வம் வேறு, வில்வம் பட்டை, வில்வம் பழம், வில்வம் இலை, இவைகளெல்லாம் புற்றுநோயை குணப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது வில்வம்.